வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். நான் இழந்ததை திரும்பி பெற ஏதாயிலும் வாய்ப்புண்டா என்று ஏக்கத்தோடு துக்கத்தோடு கேள்வியோடு இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது யோவேல் 2:25. பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். தாவீது எல்லாவற்றையும் சிக்லாக்கில் இழந்து போனார். ஆனால் தேவனை நோக்கி மனம் கசந்து திடனற்று போகும் வரைக்கும் அழுதார். தன்னுடைய தள்ளாடின முழங்காலை எல்லாம் திடமாக்கினார். பிறகென்ன, தேவன் அவருக்கு வழியை சொல்லிக் கொடுத்து இழந்த எல்லாவற்றையும் அதை விட அதிகமாக அவருக்கு திரும்பி கொடுத்தார். யோபுவும் அப்படித்தான். எல்லாவற்றையும் தன் நீதியை நிரூபிக்க இழந்தார். ஆனால் தேவன் அவர்கள் நண்பர்கள் மத்தியில், ஊரார் மத்தியிலும் அவர் நீதியை விளங்க பண்ணத்தக்கதாக எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திரும்ப கொடுத்தார். நகோமியும் அப்படித்தான். உணவுக்காக உணவு இருக்கும் இடம் தேடி சென்றதினால், தேவ பிரசன்னத்தை விட்டு சென்றபடியினால் சகலவற்றையும் இழந்து விட்டார். ஆனால் இழந்த இடத்திலேயே ரூத்தை கண்டுபிடித்தார். அவள் மூலமாக இழந்த எல்லாவற்றையும் மகிமையோடு சந்தோஷத்தை நகைப்போடு திரும்ப பெற்றுக் கொண்டாள். தாவீதை போல மதீனமான ஒரு டிசிஷன் எடுத்து எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும், யோபை போல உங்கள் நீதி விளங்கத்தக்கதாக எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும், ஒரு தேவைக்காக தேடி சென்று மாட்டிக்கொண்டு நகோமியை போல் எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும், தேவனை நோக்கி பார்க்கும் போது, தேவனிடத்தில் நம்பி காத்திருக்கும் போது, உங்கள் முழு விசுவாசத்தை அவர் மேல் வைக்கும் போது, நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் அதை விட அதிகமாக உங்களுக்கு திரும்ப தருவார். சோர்ந்துராதீங்க. தேவனை நோக்கி பாருங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல. எல்லாவற்றையும் அதிக பலனோடு தேவன் உங்களுக்கு திரும்பி தருவார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் ஏதோ ஒரு மதீனத்தால் எல்லாவற்றையும் இழந்தது மட்டுமல்லாமல் என் நிம்மதி, சமாதானம், நம்பிக்கை எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன். இப்பொழுது என் முழு நம்பிக்கை உண்மையில் வைக்கிறேன். நான் இழந்த சுகம், பலன், ஆரோக்கியம், பணம், வியாபாரம், ஊழியம் எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப தருவீர் என்று நம்பி உண்மை துதிக்கிறேன். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.